சென்னை மாநகராட்சியில் மிக மிக கொடுமையானது. எப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் கொள்ளையடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. இந்த டாய்லெட் சுத்தம் பண்றாங்க, கழிப்பறையை சுத்தம் செய்யறாங்க. அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். எங்கேயாவது அது கக்குசு, பச்சையா சொன்னா கக்குஸ் கழுவுது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம். கேவலமா இல்ல? கக்குசுல போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு 800 ரூபாய். 1000 கோடி ஊழல். சென்னை மாநகராட்சியில் 1000 கோடி இந்த டாய்லெட் சுத்தம் செய்வதிலே விடப்பட்ட டெண்டர்ல 1000 கோடி. இது பத்திரிகையில் வந்திருக்குது. நாம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆங்கில பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடுல போட்டு கிழிச்சு இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்தி இருக்கிறான். ஏன்னா நாம சொன்னா வேணும்னு அண்ணா திமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் கத்தி பொய்யா பேசுறான்னு சொல்றார். ஆங்கில நாளேடில் வந்த செய்தி, இந்த ஊழல் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் முறைகேடுகளை கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராடினாங்க. அப்ப என்ன பண்ணாரு திரு ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு திமுக ஆட்சி வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுவதிலே, கவர்ச்சிகரமாக பேசுவதிலே திமுகவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற பொழுது அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க, வாக்குகளை பெறுவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றிலே பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.